பேசுறவன் உயர்ந்ததா சரித்திரமே கிடையாது. அமைதியா இருக்கிறவன் தாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. நீங்க பொறுமையா போங்க, அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அவன் பேசிட்டே இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்ற ஒரு விஷயத்தை, இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க தான் உன்னை பத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு வேலை இல்ல, உன்னை பத்தி பேசிட்டு இருக்கிறான். உங்களுக்கு வேலை இருக்கு. கர்த்தர் உங்களை மேல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு, ராஜாவா போயிட்டு இருக்காரு. நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஐயோ அவங்க அப்படி பேசிட்டாங்க, விசுவாசிகள் இப்படி பேசிட்டாங்க, நான் இந்த விசுவாசிகளுக்கு இவ்வளவு நல்லது பண்ண, இவங்களே என்ன பத்தி இப்படி பேசிட்டாங்களே, சபை மூப்பர் பேசிட்டாங்களா, சந்தோஷம்ட்டு போங்க. காது கேளாதவனை போல இருங்க. நாளைக்கு அவங்களே வந்து உங்ககிட்ட பிரைஸ் லார்ட்னு சிரிப்பாங்க, பிரைஸ் லார்ட் சொல்லுங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஏன்? அவர்கள் பேசினதுக்கு நீங்க பதில் சொல்லாதீங்க, கர்த்தர் பதில் கொடுக்கிற காலம் வரும். எப்படி பதில் கொடுப்பார் தெரியுமா? நான் பேசுனது தப்புன்னு அவன் உணர்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அவனை தாழ்த்த மாட்டார். அவனை தாழ்த்தணுங்கிறத ஒரு பெரிய விஷயமே இல்ல, அவன் கீழே தான் இருக்கான். கர்த்தர் உன்னை உயர்த்தி, ஐயோ நம்ம பேச அவன் மேல போயிட்டே இருக்கானேன்ட்டு இன்னும் பேசினா அவன் மேல போவான், அவன் பேசாம நிறுத்துவான்.